என் அன்பு குழந்தையே, அவசரமாக நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற காரணம் பல நல்ல விஷயங்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான். உன் விருப்பங்களையும் உன் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். உன்னை தேடி வரப்போகின்ற நல்ல விஷயங்கள் என்பது இனி ஏராளமானதாக இருக்கும். என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்திருப்பதால் சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும். எந்த விஷயத்திற்காக இத்தனை நாள் காத்திருந்தாயோ, எந்த விஷயத்தை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயோ, அந்த விஷயத்தில் உனக்கு கிடைக்கப் போகின்ற மகிழ்ச்சியான செய்தி என்பது உன் மனதை மிகவும் சந்தோஷப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது. நீ இஷ்டப்பட்டு கேட்டதை எல்லாம் நான் உனக்கு கொடுக்காமல் எப்படி இருப்பேன்? உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த சாயிநாதனின் துணை எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. எவ்வளவு நாள் தான் காத்திருப்பது? சோர்ந்தே போய்விட்டேன், இன்னும் எதுவும் நடக்கவில்லை, எந்த மாற்றமும் வரவில்லை, எதற்காக இந்த நிலை அப்பா என்று என்னை அழைக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, இந்த நிலை என்பது எப்பொழுதும் சாதாரண நிலை என்று நினைத்து விடாதே. உன் வாழ்விற்கான இன்பங்கள் அனைத்தையும் நீ பெற்றுக்கொண்டேதான் இருக்கின்றாய். நீ எல்லாம் எங்கே முன்னேறப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் எல்லாம் எங்கே சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது. வாழ்நாள் முழுக்க நீ இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள் அல்லவா? அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமும் நிச்சயம் நடக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சியை காணப்போகின்றாய். நொடி பொழுதில் அற்புதம் நிகழ்ந்து உன்னுடைய நிலைமை தலைகீழாக மாறிவிடும். கஷ்டப்பட்டிருக்கும் உன்னுடைய நிலைமை நீ இஷ்டப்பட்டபடி வாழ்வதற்கு வழிவகுக்க இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்றன. உன் மனதில் நினைத்து நினைத்து எந்த விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னை குறை சொல்ல 1000 பேர் வந்தாலும் அந்த இடத்தில் நீ ஒரு பொழுதும் வீழ்ந்து போகாமல், உன் நிலை எப்பொழுதும் தாழ்ந்து போகாமல், பிறர் மத்தியில் நீ கௌரவத்தோடு வாழக்கூடிய நிலையை நான் உனக்கு நிச்சயம் ஏற்படுத்துவேன். அந்த நாள் தொலைவில் இல்லை. ஒரு சில நாட்களில் அத்தனையும் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை உணர்த்தக்கூடிய அறிகுறி தெளிவாக கிடைக்கும். நான் உன் முன் வந்து நேராக பேசி உனக்கு உறுதியும் அளிப்பேன். கவலை கொள்ளாமல் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை உயரப்போகின்றது என்று மிகப்பெரிய நம்பிக்கையை இக்கணம் வளர்த்துக்கொள். அந்த நம்பிக்கை உன்னை எப்பொழுதும் வாழ வைக்கும். முன்னேற்ற பாதையில் உன்னுடைய கால்கள் இனி பயணம் செய்யும். உன்னுடைய வாழ்க்கை திடீர் நன்மைகளால் நிரம்பி வழியும். இந்த சாய்நாதனுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் 100% பலிக்கும். உன்னுடைய விருப்பப்படி, என்னுடைய விருப்பப்படி நீ சீரடிக்க வருவாய். என்னை மனமாற தரிசனம் செய்வாய். உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளும் நன்மைகளும் உன்னுடைய விருப்பங்களும் நிறைவேறப் போகின்றது. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. நல்லது நடக்கும்.